إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுத்ததை சாப்பிடலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் வஹியுடைய தீர்ப்பை இது பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் கூறி அறுத்தால் கூட அதனை சாப்பிடலாம் என தாபிஈன்களுடைய ஃபத்வாக்கள் தஃப்சீரிலே எழுதப்பட்டுள்ளது. இரண்டு சஹாபாக்களாகிய அபூ தர்தா, உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு சஹாபாக்களும் இந்த ஃபத்வாவை வழங்கினார்கள் என்று பதியப்பட்டுள்ளதாக இமாம் குர்துபி அவர்கள் தங்களது தஃப்சீரிலே பதிவு செய்கின்றார்கள். அதே நேரத்தில் பொதுவான முஸ்லிம் அல்லாதவர்கள் அறுத்தால் சாப்பிடக்கூடாது என்ற ஃபத்வாவை அதிகமான அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். அல்லாஹும் அவனது தூதரும் என்ன தீர்ப்பு கூறுகின்றார்கள் என்பதை படித்து அதன்படி நடப்பதுதான் உண்மை முஸ்லிம்கள் மீது கடமையானதாகும். இப்போது அல்லாஹும் தூதரும் இது பற்றி என்ன கூறுகின்றார்கள்? அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுகின்றதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய யார் அறுக்கின்றார் என்று பார்க்குமாறு அல்லாஹும் கூறவில்லை, தூதரும் கூறவில்லை. குர்ஆனின் 6வது அத்தியாயத்தின் 119 முதல் வரக்கூடிய 3 வசனங்கள். முதலிலே அல்லாஹ் கேட்கின்றான், வமா லக்கும் அல்லா தஅகுலு மிம்மா ذுக்கிர ஸ்முல்லாஹ் அலைஹி. எதன் மீது அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதோ அதனை சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் கேட்கின்றான். இது மட்டுமல்ல, வகத் ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும், எவையெல்லாம் ஹராம் என்பதை அல்லாஹ் தெளிவாகவே கூறிவிட்டான். அதாவது அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டால் அதனை தாராளமாக சாப்பிடுங்கள் என்பதை உணர்த்துகின்றான். அதன் பின்னால் வரக்கூடிய வசனத்தில் வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹுடைய பெயர் கூறப்படவில்லையோ அதனை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்கின்றான். எனவே முதலிலே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆகுமான ஒரு மிருகத்தை உணவுக்காக நாம் அறுக்கின்ற போது யார் அறுக்கின்றார் என்பது பற்றி கவனியுங்கள் என அல்லாஹுவோ தூதரோ கூறவில்லை. அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுத்தால் யார் அறுத்தாலும் அதனை சாப்பிட முடியும். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் கூறி அறுத்தால் அந்த முஸ்லிம் இவ்வாறு அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் கூறி அறுத்ததை நாம் சாப்பிடக்கூடாது என்று தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே குர்ஆன் சுன்னாவின் சரியான சட்டம், ஆகுமான விலங்கை உண்ணுவதற்கு நாம் அறுக்கின்ற போது அங்கே அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுகின்றதா அல்லது வேறு ஒருவருடைய பெயர் கூறப்படுகின்றதா, யாருக்காக அறுக்கப்படுகின்றது என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். அதனை அறுப்பவர் முஸ்லிமா இல்லையா என்பது பற்றி இஸ்லாம் தடை செய்யவில்லை. இதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கு ஆகுமானது என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது யூத கிறிஸ்தவர்கள் அறுத்ததாக இருந்தாலும் அது ஆகுமானது. அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறி அறுத்தால் ஒரு முஸ்லிம் அப்படி செய்வது இணை வைத்தலாகும். யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய பெயரை கூறாமல் வேறு ஒருவருடைய பெயரை கூறி அறுத்தால்
அதனை சாப்பிடக்கூடாது, அது பாவமானது, கெட்டது என்று அல்லாஹ் தெளிவாக தடை செய்கின்றான். எனவே முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுத்தால் தாராளமாக அதனை நாம் சாப்பிடலாம். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமான ஒருவர் கூட அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் கூறி அறுப்பது என்பது பெரும்பாவமாகும். அப்படி அறுக்கப்பட்டதை நாம் சாப்பிடக்கூடாது என்பதே குர்ஆன் சுன்னாவின் சரியான வழிகாட்டலாகும்.